அடியே வீட்டில் சோறாக்காமல் ஒன்றாக்காமல் என்னடி பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்லைத்த பையன் தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான், அதான் தூங்க வச்சு செய்யலான்ட்டு. பொல்லாத பிள்ளை பெற்றுட்டா. உலகத்தில் யாருமே பிள்ளையே பெக்கலை, நீ தான் அதிசயமாக பெற்றுக்கிட்ட. சரி சரி, சீக்கிரம் வந்து சோறாக்கி பாத்திரலாம் அவ்வளோ கிடக்குது, வந்து கழுவி வைவா. என் மாமா ஃபோன் போடுறாளே. ஹலோ அம்மா. ஆ சொல்லுமா, நல்லா இருக்கியா? பேத்தி நல்லா இருக்காளா? எங்கம்மா குழந்த பிறந்து 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் என் மாமியை அதை செய் இதை செய்யன்னு என்னை இம்சப்படுத்து. பேசாம நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா. என்னம்மா சொல்கிற? உன் மாமியை உன்னே தான் எல்லா வேலையும் வாங்குறாளா? குழந்த பிறந்து 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமாம்மா? இனிமேல் அங்கே இருக்காத, கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, அம்மா பார்த்துக்கிறவங்க. அடியே இன்னும் வீட்டில் சோறாக்காமல் அவங்க என்ன பண்ணுற உட்காந்துக்கிட்டு? இவ்வளோ சொல்கிற காத்திர வாங்கலாட போகிற, நல்லா சோபா சைஸ் இருந்துட்டு. அத்தை, இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணுகிட்ட நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டு தான் இருந்தேங்க அத்தை. உங்கள் பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயமாங்க அத்தை. இவன் என்ன நம்மளை கேள்வி கேட்குறா? இனிமேல் எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாது. நீங்கள் பாதி வேலை செய்யுங்க, நான் பாதி வேலை செய்கிறேன். என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிற? அடியே என்ன பகல் கனவா? வந்து சோறாக வா. சரிங்க அத்தை, வரேன்.